بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அருட்பெரும் கிருபையினால் அவன் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாகுவை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்திலே நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை குறித்தும் இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். திருமறை குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால் பல விஷயங்களிலே இறைவன் பட்டியலிட்டு இதுவெல்லாம் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்று சொல்லி இறைவனும், அதேபோன்று அல்லாஹுடைய தூதரும் தன்னுடைய வாழ்நாட்களிலே பல காரியங்களை சுட்டிக்காட்டி இதுவெல்லாம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். சோதனை என்று சொன்னால் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூஹ் வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வ ஸமராத்தி வ பஸ்ஸிரில் சாபிரின். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களை நாம் சோதிப்போம். எப்படியெல்லாம் சோதிப்போம் என்பதை இறைவன் பட்டியலிடுகிறான். அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி மனிதர்களை நாம் சோதிப்போம், அவர்களுக்கு பசியை ஏற்படுத்தி மனிதர்களை நாம் சோதிப்போம், அவர்களுடைய பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி மனிதர்களை நாம் சோதிப்போம், அவருடைய விவசாயங்களிலே வியாபாரங்களிலே இழப்பை ஏற்படுத்தி நாம் மனிதர்களை சோதிப்போம். இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர்கள் பாசம் வைத்திருக்கிற நேசம் வைத்திருக்கிற தங்களுடைய இரத்த உறவுகளை அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதின் வாயிலாகவும் மனிதனை நாம் சோதிப்போம் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி இறைவனாலும் இறைவனுடைய தூதராலும் பட்டியலிடப்பட்ட சோதனைகள் ஏராளமாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில சோதனைகளை அதிகமாக எச்சரிக்கையூட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பல சோதனைகள் இருக்குது, ஆனால் குறிப்பிட்ட சில சோதனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அது குறித்து அதிகமான எச்சரிக்கைகளை தொடர்ந்து திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். அப்படி என்ன சோதனை, எந்த சோதனையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் எந்த இடத்திலே சோதனையை பட்டியலிடச் சென்றாலும் அதிலே முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சோதனையாக இந்த பொருளாதாரம், காசு, பணம் என்ற ஒரு சோதனையைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது, பொருளாதாரத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, வஹ்லமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நம்மளுடைய பொருளாதாரம் என்பதும் நம்மளை நாம் சேர்த்து வைத்திருக்கிற அந்த செல்வங்கள் என்பதும் நாம் பெற்று பாசத்தோடு வளர்க்கிற பிள்ளைகள் என்பதும் அது மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்வதை பார்க்கிறோம். அப்போ பொருளாதாரத்தை நாம் எப்படி கையாளுகிறோம், அந்த காசு பணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம், இஸ்லாத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா, அல்லது பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி பணம் வரும் என்று சொன்னால் நான் எந்த காரியத்தையும் இஸ்லாத்திற்கு எதிராக செய்வேன் என்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடம் இருப்பதை ஒன்றை பற்றி தான் நான் பேசப் போகிறேன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை நம்மிடத்தில் இல்லாதது ஒன்றை பற்றி தான் பேசப் போகிறார் என்றாலும் சரி, ஏன்னா யாரும் சொல்ல போகிறது கிடையாது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இல்லைன்னு இங்கே உள்ளவங்க யாரும் நமக்கு வெளிப்படையாக சொல்லுவது கிடையாது. எனவே இருப்பதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, உங்களிடம் இல்லாத ஒன்றை பற்றி தான் பேசப் போவது இருந்தாலும் சரி, இருப்பதை நீங்கள் இல்லாமல் போல் காட்டிக்கொண்டாலும் சரி, அல்லது இல்லாதவர்கள் இருப்பதை போல காட்டிக்கொண்டாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த பொருளாதாரம் என்பது அது மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதில் எந்த மாற்று கருத்தும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய பல நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய பெரும் பேரரசர்களாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. ரோமபுரி பேரரசு வெற்றி கொள்ளப்படுகிறது, பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது, கைசர் கிசாரா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த பகுதியெல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வருகிறது. அவர்கள் மாட மாளிகையிலே வைத்திருந்த அந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம்
வைரங்கள் எல்லாம் ஒரு தூணை பார்த்தீங்கன்னா தூணை சுற்றி அவ்வளோ வைரங்கள் வைத்திருப்பார்கள். அந்த பொருளாதாரங்கள் எல்லாம் எங்க மதினாவிற்கு எடுத்து வரப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு எடுத்து வரப்படுகிறது. மதினாவே மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறது. ஏன்? பெரும் பெரும் பேரரசர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பொருளாதாரம் அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு மதினாவுடைய பைத்துல் மாலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் பங்கிடப்பட்டு மனிதர்களுக்கு விநியோகம் செய்யப்பட போகிறது என்று சொல்லி, இனிமேல் நம்மளுக்கு பிடிச்ச கஷ்டம் நஷ்டம் இந்த எல்லாமே நம்ம வாழ்க்கையை விட்டு போக போகிறது. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே பிராஸ்பரிட்டி தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான் என்று சொல்லி ஒட்டுமொத்த மதினாவும் குதிகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அணுகி கேட்கிறார்கள், உமரே, மதினாவே இப்படி சந்தோஷத்திலே மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள், கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலளிக்கிறார்கள், நம்மிடத்திலே காசு வந்துவிட்டது, பொருளாதாரம் வந்துவிட்டது, அது மக்களுக்கு மத்தியிலே பங்கிட்டு கொடுக்கப்பட போகிற கூடிய சூழலிலே எனக்கு ஒன்று கிடைத்தது, அவனுக்கு 2 கிடைத்து விட்டது. எனக்கு ஏன் 2 கிடைக்கவில்லை, அவனுக்கு மட்டும் 2 கிடைத்து விட்டது என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே அது ஒரு பலிய, ஒரு குரோதத்தை ஏற்படுத்தும், ஒரு பிரிவை ஏற்படுத்தும். பொருளாதாரம் என்பது மக்களுடைய மனநிலைமையை மாற்றிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தில் அவர்கள் எந்த ஒரு நிலையை கையாண்டார்கள் என்பதை பாருங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பொருளாதாரம் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக பிரதான ஒன்று என்று நாம் நினைக்கிறோமா? மனிதனையே நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி அளவிடுகிறான்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பல காரண, ஜாதி, மத, இன அடிப்படையிலே அவன் பிரித்து பார்த்தாலும் அல்டிமேட்டா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி பிரித்து பார்ப்பான் என்று சொன்னால், பணம் பொருந்தியவன், பணம் இல்லாதவன். இதுதான் இந்த 2 கிரைட்டேரியா தான். இந்த இதில் தான் மனிதர்கள் இன்னொரு சக மனிதனை பிரித்து பார்க்கக்கூடிய அளவிலே இந்த பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு நம்முடைய உள்ளத்திலே அமர்ந்து நம்மை இஸ்லாத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தூரமாக கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஒரு சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு மனிதர், உண்மையான சம்பவம், ஒரு நல்ல ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர், தன்னுடைய மனைவி மக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், அவர்களுக்காக பாடுபடக்கூடியவர், பயங்கரமாக சம்பாதிக்கிறார், நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கிறார், தன்னுடைய மனைவிக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறார், தன்னுடைய பிள்ளையே பெரும் பெரும் உயர்ந்த ஐபி போன்ற பள்ளிக்கூடங்களிலே படிக்க வைக்கிறார், அவனை படுக்க வைப்பதற்கு பயங்கரமான வசதிகள், காரு, போவதற்கு காரு, வாகனங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளை மீது அளவு கடந்த அன்பு வைத்தவர், மனைவியின் மீது மனைவி கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் பொருளாதாரத்திலுமே. அதே நேரத்தில் அவர் ஒரு கட்டத்தில் உழைத்து 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 இதுக்காக வேண்டி மனைவியும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களை கூட கொஞ்சம் கண்டுக்கிறாமல் விட்டவர். உங்களுக்கு அவங்க பழைய வீட்டில் நீங்கள் இருந்துக்கிறீங்க, என் மனைவிக்கு உங்களுக்கு செட் ஆகலை, உமா அப்பாட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு பார்க்குறோம், இது சமூகத்திலே நம்முடைய சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு நோயாக மாறி போயிருக்கிறது. இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் தந்து விடுகிறேன் என்பதல்ல உங்களுடைய கடமை. அதுதான் நம்ம கடமை. நாம் எந்த வசதியை அனுபவிக்கிறோமோ, எந்த பொருளாதாரத்தை அனுபவிக்கிறோமோ, எந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே லைஃப் ஸ்டைலை, அதே பொருளாதாரத்தை, அதே வசதியை நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்து தருவது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல நம்முடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக பட்டியலிடுகிறான். எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான் தெரியுமா? இஸ்லாத்திலேயே அடிப்படை என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்பதுதான் அடிப்படை. அதை சொல்லுகிற இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாதென்றும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு விதித்து விட்டான், கட்டாய கடமையாக்கி விட்டான். எதோட சேர்த்து சொல்றான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும், அவர்களை கண்ணியத்தோடு நீங்கள் நடத்த வேண்டும். அல்லாஹ் அப்படியே பட்டியலிடுவதை பார்க்கிறோம். அப்ப எந்த இடத்துல பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்தை அல்லாஹுவை வணங்குவதோடு கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறான் என்று சொன்னால் அது மாத்திரமா? ஃபலா தகுல்லஹுமா உஃபின், உங்களுடைய பெற்றோரை இழிவுபடுத்தும் விதமாக அவர்கள் முன்னால் சீ என்று சொல்லை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு அவர்களுக்கு சங்கையான சொற்களை, கனிவான கண்ணியமான சொற்களை அவர்கள் முன்னால் நீங்கள் பேசுங்கள். இரக்கம் என்ற இறக்கையை அவர்கள் இருவருக்கும் முன் நீங்கள் தாழ்த்துங்கள். ஃபகுர் ரப்பிர் ஹம்ஹுமா
கமா ரப்பயானி சஹீரா, உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் சிறு வயதாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி பண்போடும் பாசத்தோடும் அன்போடும் நேசித்து என்னை அரவணைத்தார்களோ அதே போன்று இறைவனே என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ அருள் புரி என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கேட்கிறான். பெற்றோருடைய அந்த பண்புகளை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு அவர்கள் மீது வைத்திருந்த பாசம், சிறிது குழந்தையாக இருந்தபோது நம்மை பாசத்தோடு நேசத்தோடு வளர்த்து இன்றைக்கு ஆளாக்கினார்களே. உங்க பிள்ளைய யோசிச்சு பாருங்க. உங்க கை குழந்தையா இருக்கும் போது நீங்க உங்க பிள்ளை மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு நேசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், அவனுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிறீர்கள், அவன் சிரமப்பட்டு விடக் கூடாது என்று சொல்லி அவனுக்காக உழைக்கிறீர்கள். இதே சிறு பருவத்திலே நாம் இருந்தபோது நம்ம பெற்றோர்கள் அதான செஞ்சிருப்பாங்க. அதை நினைத்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வே சொல்றான், இந்த துஆவை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள். என்னுடைய பெற்றோர்கள் என்னை சிறு வயதில் எப்படி பராமரித்தார்களோ, பார்த்து கொண்டார்களோ, அவருடைய பாசம் அலாதான், இது நேர்த்தியானது, உண்மையானது. அதே போன்று என்னுடைய பெற்றோருக்கும் நீ அருள் புரி இறைவா என்று சொல்லி என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்போ பெற்றோருடைய விஷயத்துல இந்த பொருளாதாரம் நம்ம எப்படி மாட்டுகிறது? உங்களுக்கு என்ன, அவங்க மறுத்துட்டாங்கன்னா ஓகே, இல்லைப்பா நான் பழைய வீட்டிலே இருந்துக்கிறேன், இதுதான் எனக்கு சரியாக வரும், வசதியான வீடு எனக்கு தேவையில்லை, அது எனக்கு சரியாக வராது என்று சொல்லி அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது குற்றமில்லை. ஆனால் என்னுடைய மனைவிக்கு ஒத்து வராது, சரியாக வராது, நம்ம ஸ்டேட்டஸுக்கு உங்களுக்கு நீங்கள் பழைய ஆளுக்கு நாங்கள் வந்து லேட்டஸ்ட் ஜென்சி, உங்களையெல்லாம் எங்களோட கூட வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்கள் அவர்களை ஒதுக்குவீர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை நீங்கள் எதிர்பாருங்கள். அப்போ அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு மனிதர் பெற்றோரை ஒதுக்கி வச்சுட்டாரு. அவர் ஒரு கட்டத்தில் அதிகமாக ஓடி ஓடி பயணம் எல்லாம் போய் வெளிநாடுகளுக்கு பல மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி ஒரு கட்டத்தில் அவர் உடம்பு வந்து முடியாமல் போயிடுது. டயக்னைஸ் பண்ணால் கேன்சர் என்று வந்த உடனே அட்மிட் செய்யப்படுகிறார். ஆனால் அவர் எந்த வாழ்க்கையை தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் பழக்கப்படுத்தி விட்டாரோ அவர்கள் அவரை வந்து அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்ல பார்ப்பதற்கு மறுக்கிறாங்க. ஏன், கேன்சர் இன்ஸ்டியூட்ல ஒரு கெட்ட ஒரு வாடை ஒன்று வரும், அந்த வாடையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பழகவில்லை. அவர் எந்த ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு அனுபவிக்க விட்டு விட்டாரோ தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு உயர்ந்தமான ஒரு வாழ்க்கையை, அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்ங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்து விட்டாரோ, எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டாரோ, மறுத்ததனுடைய விளைவு அவர் தனித்து விடப்பட்டார். புள்ள போய் பார்க்கறதுக்கு தயார் இல்லை, மனைவியை பார்ப்பதற்கு தயாரில்லை, இப்படியே தனித்து விடப்பட்டு யாரும் இல்லாமல் முடிகொட்டு போய் உடல் மெலிந்து போய் மரணித்து போனார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே பொருளாதாரத்தை காசு பணத்தை சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை. உலகத்திலே வாழுகிற பொழுதே நற்குணங்களோடும் நல்ல அழகிய பண்புகளோடும் வாழ்ந்து பிறருடைய உள்ளத்தை கவர்வது அவசியம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? அதனால்தான் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்போன்ஸ் டி லமார்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் சொல்லுகிறார், சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை இங்கே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உலகத்திலே எத்தனையோ பெரும் ஆட்சியாளர்கள் எல்லாம், the most famous men created arms, laws, legislation, empires, எதையோ உருவாக்கினார்கள். பெரும் தலைவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தார்கள், ராணுவ பலத்திலே உச்சத்தில் இருந்தார்கள், பெரும் ஆயுதங்களை எல்லாம் திரட்டினார்கள், மக்கள் படையை கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுவெல்லாம் no more than material powers which often crumbled away in front of their eyes. அவர்கள் எல்லாம் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு விட்டாலோ அல்லது எதிரி நாடுகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாலோ அவைகளெல்லாம் அழிந்து விடக்கூடிய மெட்டீரியல் பவர்ஸை அன்றி, அவர்கள் கண் முன்னே அழிந்து போகக்கூடிய விஷயங்களை அன்றி வேறில்லை. பட் திஸ் மேன், யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நாட் ஓன்லி கிரியேட்டட் ஆர்ம்ஸ், வெப்பன்ஸ், லாஸ், லெஜிஸ்லேஷன், எம்பயர்ஸ், அவர் அதை மட்டும் உருவாக்க அவங்களும் செஞ்சாங்க. முகமது நபி அவர்களும் படை திரட்டினார்கள், போரிட்டார்கள், சண்டையிட்டார்கள், வெற்றி கொண்டார்கள், ஆட்சி செய்தார்கள், எல்லாத்தையும் அவங்களும் செஞ்சாங்க. ஆனால் அத்தோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அதோடு சேர்த்து millions of men in 1/3 of the then inhabited world and more than that, அத்தோடு சேர்த்து அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். முகமது நபிக்கும் மற்ற தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் எல்லாம் பொருளாதாரம், படைபலம், ராணுவ பலம், இப்படியாக அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய அதே வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பொருளாதாரத்தை ஓரங்கட்டி விட்டு அவருடைய உள்ளத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சொல்லக்கூடிய நபர் யாரு?
அல்போன்ஸ் டி லமார்டை. அப்போ நாம் வாழுகிற பொழுது நாம் இந்த உலகத்திலே நல்ல ஒரு நற்குணங்களோடு மனிதர்களிடத்திலே பழகி, ஏன்னா நோயாளியாக இருக்கும்போது அந்த நலம் விசாரிப்பது என்பது இருக்கு. நம்ம நோயாளியை படுத்து கிடக்கிறோம், ஒருவர் வந்து நம்மை சந்தித்து நலம் விசாரித்து அவ்வளோ மனதிற்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். யாரும் கண்டுக்கலன்னு வைங்கலாம், பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது என்னடா நம்மளை இப்படி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அதுவே ஒரு நோக்கக்கூடிய ஒருத்தரும் வந்து பார்க்க மாட்டானே. எவ்வளவு பழகுனோம், எவ்வளவு நேசம் வைத்தோம், எவ்வளவு உதவிகள் புரிந்தோம், நல்லதான வாழ்ந்தோம், ஒருத்தவங்க கூட வந்து அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் நலம் விசாரிப்பதற்கு, நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்கு அவ்வளோ பெரிய நன்மை கொடுக்க காரணம் என்ன? இங்கே காலையில் சென்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்தால் அன்றைக்கு மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். மாலையில் சென்று ஒரு நோயாளியை நீங்கள் நலம் விசாரித்தால் மறுநாள் காலை வரை 70,000 மலக்குகள் நமக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். 70,000 என்பது இன்ஃபினிட். இஸ்லாத்தில் 70,000 இன்ஃபினிட் வேர்டு. அவ்வளோ மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குன்னு சொன்னால், அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? மாமாவுக்கு முடியல, பெரிய பாப்பாவுக்கு முடியல, ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துரு, அவ்வளோதான் கடமையா அப்படின்னு முடிச்சுட்டு போயிடும். ஏன்னா பணம் எல்லாம் பணம் தான். பணம் மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. நேரில் சென்று போய் பார்த்தோமா, சந்தித்தோமா, நலம் விசாரித்தோமா? நேரில் போக முடியல, ஃபோன்லேயாச்சும் தொடர்பு கொண்டு எப்படி இருக்கீங்க, சரியாக அல்லா லேசாக்கு வாங்கிட்டு சொன்னோமா? 1 லட்ச ரூபா கொடுத்துருப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு. வீட்டில் ஃபோன் அடிச்சு முடியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க, 1 லட்ச ரூபா கொடு, ஒரு 50,000 கொடு, மெடிக்கல் சரி, அவ்வளோதான், அதோட முடித்து விடுகிறோம். இப்போ நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது அந்த நோயாளிக்கும் அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடியதாகவும், அதை செய்வதின் வாயிலாக நமக்கு 70,000 மலக்குகள் வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் நம்மை மறைத்து விடுகிறது. அபூ ஹுரைரா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள், மரண வேளையில் அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தோழர்கள் ஏன் அழுவுறீங்க, இந்த உலகத்தை மரண ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஏன் கவலையோடு இருக்கிறேன் கேட்கிற பொழுது அதுக்கு அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய பதில் என்ன? நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறேன் என்பதற்காக அழுகிறேன் என்று நினைக்காதீர்கள். இந்த உலக வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடப் போகிறதே என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இந்த வாழ்க்கை முடிய போகிறது, இதை குறித்து நான் ஒரு காலத்திலும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் என்னுடைய பயணம் சொர்க்கமா நரகமா என்ற ஒரு நெடிய பயணம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கு நான் சேர்த்து வைத்திருப்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதை நினைத்து அழுகிறேன். யார் சொல்றா? அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நான் அந்த நீண்ட நெடிய சொர்க்கமா நரகமா என்ற பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறேன். அந்த பயணத்திற்கான ஏற்பாடு என்னிடத்திலே குறைவாக இருக்கிறது, ஆனால் நம்ம இடத்துல நிறைவாக இருப்பது போல நடந்துக்கிறோம். அப்படிதான் நடக்கிறோம். அபூ ஹுரைரா அவர்கள்ட்ட குறைவா இருக்குது, நம்மள்ட்ட அந்த பயணத்திற்கான ஏற்பாடு, மறுமைக்கான பயணத்திற்கான ஏற்பாடு மிகப்பெரிய அளவில் சேர்த்து வச்சுட்டோம்ப்பா, எனக்கெல்லாம் கவலையே இல்லை, சொத்து வத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு உட்கார்ந்துருப்பான. அவன் சொல்ற மாதிரி அப்படியான அந்த பொருளாதாரத்தை நோக்கி, பொருளாதாரத்தை அல்லாட்ட காரணம் காட்டிடலாம்னு நினைக்கிறோம். அல்லாட்ட போய் என் மனைவி கீப் இன்சிஸ்டிங் ஆன் மீ, என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப என் இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அங்கே போட்டிருந்தா ஒருத்தி வந்து அவ்வளோ பெரிய நகையை போட்டு அந்த ஏரியாவே கிளக்கிட்டு எனக்கு வாங்கித்தாங்க. இதான பிரச்சனையே. எங்கேயாச்சும் போயிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு சேலையை வாங்கித்தாங்க, பையன் போயிட்டு எனக்கு பைக்கை வாங்கித்தாங்க, பாப்பா அவன் மட்டும் பைக் வச்சிருக்கான், அவன் அந்த ஸ்கூலில் படிக்கிறான், இந்த ஸ்கூலில் படிக்கிறான், என்னையும் அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நான் அந்த காலேஜுக்கு தான் போவேன். இப்படி எல்லாம் பிள்ளைகளும் மனைவிகளும் நம்மளை என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய பவுண்டரியை கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. உடனே நம்ம மறுநாள் போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ்விடத்துல காரணமாக சொல்லிடுறாங்க, என் மனைவிக்காக தான் செஞ்சேன், ஏன்டா தொழுவுல, ஏன் இஸ்லாத்தை கடைபிடிக்கல, ஏன் தொழுவுல, ஏன் வணக்க வழிபாடுகள் ஈடுபடவில்லை, என் மனைவி என் புள்ள கேட்கிறான், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லையா, அதற்காக வேண்டி நான் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் இல்லையா, விட்டா அல்லாஹ்விட்ட பொருளாதாரத்தை காசை வச்ச சொர்க்கத்தை வாங்கிடலாங்களா நினைக்கக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய எண்ணம் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் மனிதர்கள் பொருளாதாரத்தின் மீது முஸ்லீம் ஒரு சக முஸ்லீமை ஏமாற்றக்கூடிய காட்சி. தாடி வச்சு சிரிச்சார், அழகா சிரிச்சாரு பாய், ஏமாத்திட்டான். எவ்வளவு கேது பொருளாதாரத்திற்காக ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமை ஏமாத்துகிறான் சொன்னால், ஏமாத்தவனு முஸ்லீம், ஏமாற்றப்பட்டவனு முஸ்லீம். இதை விட்டுருங்க, மாற்று மதத்திட்ட போய் அவர்கிட்ட போய் ஏமாத்திட்டு வந்துடுறான். நம்மால் பாய் சிரிச்சாரு, பார்த்தால நல்ல ஒரு மாதிரி இருந்தாரு, நல்ல தாடி வச்சு இருந்தா, அழகா இருந்தா, தொப்பி போட்டு இருந்தாரு, நம்பி கொடுத்தேன், ஏமாத்திட்டாரு. 2 பிரச்சனை, அவனும் 420 ஆயிடுறான். ஒரு சமூகத்திற்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குறான். இஸ்லாமியர்கள் என்றால் இப்படியானவர்கள் என்று ஒரு மற்ற சமூகத்திற்கும் அவன் ஏற்படுத்தி கொடுக்குறான் என்று சொன்னால்
அவன் பொருளாதாரம் எந்த அளவிற்கு மனிதனுடைய, அதான் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அன்னமா அம்வாலுக்கும் அவ்லாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள், கவனமாக கையாளுங்கள். பொருளாதாரத்தை இஸ்லாம் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை சேர்த்தாலும் எப்படி அதை கையாள வேண்டுமோ அந்த அடிப்படையிலே உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கையாளுங்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் ஒழிக்க சொல்லவில்லை. ஆனால் அதை எந்த அளவில் வைத்துக்கொண்டு எந்த அளவிலே எந்த அடிப்படையிலே நாம் அதை செலவு செய்ய வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்து அந்த பொருளாதாரத்தை தேடி நாம் பெற்றுக்கொண்டால் அது ஒரு பயனுள்ள பொருளாதாரமாக நமக்கு அமையும். அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறதோ அந்த அறிவு இல்லாமல் பொருளாதாரம் நமக்கு கிடைப்பதை விட அது கிடைக்காமல் இருப்பதே மேல். சகாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க. பொருளாதாரம் படைத்த சகாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் இது குறித்து கேள்வி கேட்பானே என்று சொல்லி கொஞ்சம் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இருந்தாங்க. கவலை கொண்டான், யாரெல்லாம் பொருளாதாரம் இருந்துச்சோ இது சரியான முறையில் செலவழிக்கணும், நல்லதுக்கு கொடுக்கணும், நல்ல நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யணுமே என்று சொல்லி உதாரித்தனமாக அப்படி இப்படின்னு செலவு செய்துவிடக் கூடாதே என்று சொல்லி அவர்கள் அதிகம் கவனம் செலுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் பொருளாதாரமே அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவர்கள் வரலாறு தெரியும். என்ன பொருளாதாரத்தை வச்சிருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் வராங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்கிறார்கள். படுக்கையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிக்கிறார்கள். அந்த ஈச்சம் பாயில படுத்திருக்கிறாங்க. அவருடைய அச்சுக்கள் எல்லாம் அவருடைய உடம்பிலே பதிந்திருக்கிறது. ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய அந்த நார்களை வைத்து தலையணை தைத்து அதில் படுத்திருக்காங்க. உங்க முகங்கள் எல்லாம் ஒரு அச்சு பதிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கைசர் கிஸ்ரா போன்ற பேரரசுகள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மாட மாளிகையிலே சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஆனால் நீங்களோ இப்படி இருக்கிறீர்களோ, உங்களுடைய கண் அசைவுக்கும் ஒரு விரல் அசைவுக்கும் இந்த நாடே தலைவணங்கும். அப்படிப்பட்ட தோழர்களை பெற்ற நீங்கள், அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கேட்கிற போது உமர் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள், உமரே நீங்களும் அந்த சிந்தனையில தான் இருக்கு, அப்படிதான் நினைக்கிறீங்களா? நாம் இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு, நாம் மறுமைக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தயார்படுத்தி மறுமைதான் இலக்கு என்று நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் உலக இன்பத்திற்கு மதிமயங்கக்கூடிய நபர்களா என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை கூறுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை என்ன நபிகள் நாயகம் சொன்னா நடந்திருக்காதா? கை அசைச்சா போதும் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டியிருப்பாங்க, மாட மாளிகைகளை கட்டி கொடுத்திருப்பார்கள், சுகபோகமான வாழ்க்கை அவர்களால் வாழ்ந்திருக்க முடியும். ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, அரசியல் தலைவரும் கூட அன்றைக்கு ஒட்டுமொத்த மதீனாவையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த தலைவர், கடைசி கட்டத்திலே மக்காவையும் வெற்றி கொண்ட ஒரு தலைவர், பல்வேறு யுத்த களங்களை கண்ட ஒரு தலைவர், ஒரு நண்பனுக்கு நண்பனாக, தோழனுக்கு தோழனாக, அண்ணனுக்கு அண்ணனாக, தலைவனுக்கு தலைவனாக, ஆன்மீகவாதிக்கு ஆன்மீகவாதி தலைவராக திகழ்ந்த ஒரே மனிதர், மாமனிதர், அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு எளிமையாக அமைச்சுக்கிட்டாங்க. ஏன் பயம்? இந்த பொருளாதாரம் என்று சொன்னால் அது குறித்து அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பான முறையில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அதை எப்படி கையாண்டீர்கள், எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி ஏன் பண்ண கேட்டா பதில் இருக்கா? பொய் சொல்லி சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளாதாரமும் ஹராம். வியாபாரத்தில் ஏமாத்தி 100 ரூபா பொருளை 500 ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொல்லிட்டு பெருமையா சந்தோஷமா இருக்கிறான். என்னுடைய அறிவை பார்த்தியா, என் ஆற்றலை பார்த்தியா, பெருமை வேற. 100 ரூபா பொருள்ரா 1000 ரூபாய்க்கு வித்துட்டு நினைப்பியா? இதெல்லாம் பெருமை. 100 ரூபா பொருளை ஏமாத்தி 1000 ரூபாய்க்கு வித்துட்டு அவ்வளோ பொய் சொல்லி அவ்வளோ தரமான பொருள், உயர்ந்த பொருள் என்று சொல்லி பொருளுக்கு இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி ஏமாற்றி பொய் சொல்லி இப்படி வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு வியாபாரம் வருதுன்னு சொன்னா கேட்டா இந்த ரேட்டு முடியுமா முடியாதான்னு கேட்டா கன்ஃபார்ம் பண்றோமா? என்ன சொல்றோம்? இல்லை எனக்கு இந்த ரேட் ஆல்ரெடி வந்துருச்சுப்பா, வெளியே இந்த ரேட்டு வராத, பொய்யான வேலை. ஏன் அப்படி சொல்லணும்? இதுதான் முடியும் இதுதான் முடியாது சொல்லி வியாபாரம் உண்மையை சொல்லி பார்க்க வேண்டியதானே? இல்லை மார்க்கெட்டில் இந்த பிரைஸ் கிடைக்குது போட்டு வாங்குறாங்க, இல்லை இவ்வளோ கிடைக்குது, நான் இவ்வளோ வித்துட்டேன், ஆல்ரெடி இவ்வளோ வித்துருக்கிறேன், இவ்வளோ தான் வருது, பேலன்ஸ் இருக்குது, வேணுமா நம்ம டக்குன்னு சொல்லுங்க, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அடுத்தாளுக்கு. எப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி ஏமாற்றி பொய் சொல்லி இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஹராம். பொருளாதாரம் காசு பணம் வந்துச்சா எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருது. என்னுடைய அல்டிமேட் கோல் நான் பொருளாதாரம் சம்பாதிக்கணும், சுகபோகமாக கெத்தா சந்தோஷமா நிம்மதியா இந்த உலகத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு எவன் சத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தின் மீது மோகம் கொண்ட ஒரு சமூகமாக நாம் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த பொருளாதாரத்தை எப்படி இறைவன் சம்பாதிக்க சொன்னானோ அந்த அடிப்படையிலே ஹலாலான முறையிலே ஒவ்வொரு ரூபாயா இருந்தாலும் உண்மையை பேசி, நாளைக்கு வியாபாரிகள் எல்லாம் நாளை மறுமையிலே என்ன செய்வாங்க, நரகத்தில் தான் இருப்பார்கள். யார் உண்மையை பேசி வியாபாரத்தை செய்தார்களோ அவர்களை தவிர என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால், இறுதி பேரூரிலே அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய விதத்திலும்
அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையிலே நாம் வாழ்ந்து நடந்தோம் என்று சொன்னால் அது அந்த பொருளாதாரம் நமக்கு ஒரு பரக்கத்தாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு அருளாக இருக்கும். அதே பொருளாதாரத்தை அதற்கு எதிரான வழியிலே நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால், அதற்கு எதிரான வழியிலே நாம் சம்பாதித்தோம் என்று சொன்னால் அது அருள் அல்ல, அது மிகப்பெரிய மறுமையிலே நஷ்டத்தை ஏற்படுத்திய ஒரு இழப்பாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த பொருளாதாரத்தை கையாளக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பொருளாதாரத்தை குறித்து இன்னும் ஏராளமான எச்சரிக்கைகள் நமக்கு விடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் முதன்மையாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், அந்த பொருளாதாரம் நம்முடைய மனதை திசை திருப்பிவிடும். அதாவது நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டாலும் அல்லது இறைவனுடைய நினைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டாலும் இஸ்லாத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகிற பொழுது அந்த பொருளாதாரத்தினுடைய ஆசை மனிதர்களை எப்படியெல்லாம் திசை திருப்பிவிடும். அந்த பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனிதன் இறைவனையே அளவிடக்கூடிய அளவிற்கு மாறிவிடக்கூடிய காட்சிகள் எல்லாம் அமையப்பெறும். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஃபஅம்மல் இன்சான் இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஹம ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களை நாம் சோதிப்பதற்காக அவனுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கினால், நல்ல செல்வங்களை அவர்களுக்கு கொடுத்தால் அவன் என்ன சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப்பு யார் தெரியுமா, அவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். அதாவது நம்மளுடைய மனசாட்சியை தான் இந்த வசனம் வெளிப்படுத்துது. நமக்கு அல்லாஹ் நல்லா தான் கொடுத்தா என்ன செய்வான், என்னுடைய அல்லாஹ் கொடுத்த அலுந்தில்லா, நிறைய கொடுத்துட்டே இருக்கிற அலுந்தில்லா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். என்னுடைய ரப்பு எனக்கு கொடுக்குறான்னு சொல்லி ரப்பு மீது ஒரு அன்பும் பாசமும் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அம்மா இதா மபுத்தலாஹு ஃப கதர அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹ் அவனை சோதிப்பதற்காக, அதே மனிதனை சோதிப்பதற்காக இப்போ கதர அலைஹி ரிஸ்கஹு, சற்று அளந்து கொடுத்தால், பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா, கொஞ்சம் காசு பணத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தினா, இல்லை பொருளாதாரமே கொடுக்காம இப்படி சோதித்தான் என்று சொன்னால் உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், எக்கோலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான், என்னை கைவிட்டு விட்டேன், நான் தான் தொழுகிறேன், நான் தான் நோன்பு இருக்கிறேன், நான் தான் தான தர்மங்களில் ஈடுபட்டு இருக்கிறேன். உலகத்தில் அநியாயம் பண்ணுறவன், அட்டூழியம் பண்ணுறவன், வட்டி வாங்குறவன் எல்லாம் மிக சுகபோகமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான், பொருளாதாரத்திலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேர்மையாக உண்மையாக மார்க்கத்தை கடைபிடிக்க நான், எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், என்னை இழிவுபடுத்தி விட்டான், எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கல என்று சொல்லி மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சியை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமறையில் எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு வசனம், அந்த மனிதனுடைய பொருளாதாரனுடைய தேடல் எந்த அளவிற்கு போகும் என்று சொன்னால், அல் ஹாக்கும் தக்காசூர், தக்காசூர் பத்தலை 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 போதாது. மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அல் ஹாக்கும் தக்காசூர், மனிதர்கள் கத்தாசூர்த்து முல்மக்காபீர், அவர்கள் மண்ணறைகளை சென்று அடைகிற வரை, கபூர்குழியில் தோண்டி ஆளை உள்ள புதைக்கிற வரைக்கும் அந்த தக்காசூர் அவனை நாசமாக்கி விட்டது. பத்தலை, ரெண்டு வீடு, ஒரு வீடு பத்தலை, ரெண்டு வீடு பத்தலை, ரெண்டு பங்களா பத்தலை, காரு, ஒரு கார் பத்தலை, ரெண்டு கார், அடுத்தது பத்தலை, எங்க ஊர்ல தான் வீடு இருக்கு பத்தலை, பேங்காக்ல ஒரு வீடு வேணும் பத்தலை, நான் போற ஏறம் ஃபுல்லா எனக்கு வீடு இருக்கணும், எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கணும், நான் வாங்கி வைக்கணும், பத்தலை 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 எதுவும் பத்தலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு ஓடையே அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்ப்பானா. அந்த மண்ணுக்குள்ள அள்ளி, அவனை மண் அள்ளி வாயில போடுற வரைக்கும் ஆதமுடைய மகனுடைய அந்த ஆசை என்ன செய்யாது, அவனை என்ன செஞ்சிடாது, அது போகாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு நம்ம கலக்குறாங்க. தங்கத்தினால அவர் ஓடனா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ தங்கங்கள், அளவில்லாத ஒரு தங்கம், அவ்வளோ ஒரு தங்கம் இருந்தாலும் ஒன்று பார்த்தா இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்பான்னு சொன்னால், அப்போ மனிதனுடைய ஆசை அதான், அவன் அந்த வாயில் தவிர மண்ணை தவிர வேறையே நம்ம கொண்டு போகிறது கிடையாது. குழிக்குள்ளே கபூருக்குள்ளே வச்சு மண்ணள்ளி போடும் போது வயிற்றுல டம்முன்னு உழுவ போகும்போது வாயை லேசாக திறந்து அந்த வாய்க்குள்ளே போகிற மண் இருக்கு பாருங்க, மண் அவனுடைய வாயை நிரப்புகிற வரை அவ்வளோதான். எவ்வளோ அதுவும் வாய் பொழந்து உள்ளே போன எந்த பொழந்தாதான் உண்டு, எந்த அளவுக்கு பழக்குதோ அந்த அளவுக்கு தான் வாய்க்குள்ளே போகும். அந்த மண் அள்ளி போகிற நிரப்புகிற வரை ஆதமுடைய மகனுடைய அந்த ஆசை இருக்கிறதே, அதுக்கு அளவே கிடையாது என்று சொல்ல அவ்வளோ எச்சரிக்கை இருக்கிறது மார்க்கத்தில், இந்த பொருளாதாரத்தில். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை அல்லாஹ்வின் நினைப்பை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம், அல்லாஹ் விட்டு உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கிறான். செல்வம் அதுதான் நமக்கு அல்டிமேட்டு, அதுதான் சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு இனிமை. அப்படிதான் நினைக்கிறோம். செல்வம் வந்துகிட்டே இருந்தால் அப்படியே அவன் மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஒரு வியாபாரத்தில் இருக்கிறான், லாபம் 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 லாபம்,
அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன நஷ்டம் இடையில உடனே மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடும். அப்போ அந்த பொருளாதாரம் அவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது, அவ்வளவு சந்தோஷத்தை தருகிறது, அவ்வளவு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரங்களும் நாம் பிள்ளை செல்வலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிள்ளையை பார்க்கும், பிள்ளையை பெற்றெடுத்து கையில் எடுத்து கொஞ்சுகிற போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிள்ளை செல்வங்களும் உங்களை அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் உங்களை என்ன செய்து விட வேண்டாம், திசை திருப்பி விட வேண்டாம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை புரிந்து அல்லாஹ்வை நினைப்பை விட்டு உங்கள் பொருளாதாரம் தான். தொழுக வக்து வந்துருச்சு, ஒரு வியாபாரம் வந்துருச்சு, டீலா அடிச்சா 10,000 பாட்டு, போனா அசரு, போட்டும் அசரு, பரட்டு 10,000 பாட்டு என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகம். மறுக்க முடியாது இருக்கிறது. நான் உட்பட யாரா இருந்தாலும் அந்த நேரத்தில் தடுமாறுறோம். பொருளாதாரம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு டீலை முடிச்சு விட்டோம்னா 10 நிமிஷம் அசர் போய்க்கலாம். 6 மணிக்கு மகரிப் வந்துருச்சு, பரவாயில்ல, லேட்டாக தொழுதுக்குறோம், ஒரு 1/2 மணி நேரம் தொழுதுக்குறோம், என்ன ஆகி போயிருச்சு, டீலை முடிப்போம் அப்படிங்கிற அளவிற்கு அந்த பொருளாதாரத்தினுடைய மீது அந்த மோகம், அந்த ஆசை நம்ம அல்லாஹ்வை கொஞ்சம் நமக்கு தெரியல, நம்மெல்லாம் அப்படி மாறிட மாட்டோம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்க. இன்றைய தினத்தில் ரிவைன் பண்ணுங்க, நேற்றைய தினம் ரிவைன் பண்ணுங்க. இந்த பொருளாதாரத்தை சம்பாத்தியத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க போது இஸ்லாத்தை எந்த அளவிற்கு நீங்கள் புறக்கணித்தீர்கள், தொழுகை எப்படி ஓரங்கட்டினீர்கள். இல்லைன்னு யாரும் மறுப்பதற்கு இருக்கலாம். சரியான முறையிலே பேணியவர்கள் நிறைய பேர், பல பேர் இருந்தாலும் அதை கொஞ்சம் புறக்கணிச்சோம் அப்படிங்கிற சொல்றக்கூடிய அளவிற்கு தான் பல பேர் இருக்கிறோம். அப்படிதான் வாழ்க்கை இருக்கிறது. பொருளாதாரத்தின் மீது அந்த மோகம் இருக்கிறது. எனவே இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், உங்களை அல்லாஹ்வை விட்டு அது திசை திருப்ப, அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு அது திசை திருப்பாத வண்ணம் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் கையாளுங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான். எனவே இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் உள்வாங்கி பொருளாதார விஷயத்திலே, காசு பணம் விஷயத்திலே மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொண்டு அந்த பொருளாதாரத்தை இறைவனிடத்திலே பெறுகிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை உணர்ந்து, அதே நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக, பொருளாதாரம் இருந்தாலும் சோதனை, பொருளாதாரம் இல்லைனாலும் சோதனை, கொடுத்தாலும் சோதனை, கொடுக்கப்படாவிட்டாலும் சோதனை என்பதை ஆரம்பத்திலே பார்த்தோம். அதுதான், அது எப்படி இருந்தாலும் ஒரு சோதனை தான். இருந்தாலும் சோதனை தான், உங்களுக்கு இல்லைனாலும் சோதனை தான். அந்த சோதனையின் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு அதை நம்ம திசை திருப்பி. ஏன்னா காசு பணம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வான், தொழுவையாச்சும் தொழுவேன், எனக்கு காசு இப்போ வேணும், எனக்கு தேவை இருக்கிறது, கடன் இருக்குது, கொடுத்தாக வேண்டும். அதனால நான் என்னுடைய அல்டிமேட் கோல் என்னுடைய மேலே வச்சுட்டேன், பொருளாதாரம் இது சம்பாதிச்சே ஆகணும்னு சொல்லி மனிதன் ஓடுகிறான். இல்லைனாலும் ஓடுறான், இருக்குதுனாலும் இன்னும் வேணுங்கிறான், கொடுத்தாலும். அப்போ இப்படியான ஒரு நிலைமையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹுவை பயந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே அந்த பொருளாதாரத்தை ஹலாலாக ஈட்டுவோம். அதே பொருளாதாரத்தை அவர்கள் காட்டி தந்த வழியிலும் ஹலாலான முறையிலே அந்த நல்ல பணிகளுக்காக செலவு செய்து அந்த பொருளாதாரம் என்ற சோதனையை, மாபெரும் சோதனையை வென்றவர்களாக நாளை மறுமையிலே மகத்தான வெற்றியை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.